போற்றுகின்றோம். உமது மேலான மாற்றின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராயும் இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைவுணர்களை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அப்பமும் ரசத்தையும் அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 18 20 முடிய. அந்நாட்களில் சாலோம் அரசர் மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சராக இருந்தார். அவர் ஆபிரகாமை வாழ்த்தி விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிரகாமுக்கு ஆசி வழங்குவாராக. உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்பொழுது ஆபிரகாம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 10 1 பங்கை கொடுத்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உன் திருயாழினில் இறைவா, பல பண் தரும் நரமுண்டு. உன் நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உன் திருயாழினின் இறைவா, பல பண் தரும் நரமுண்டு. யா
யாழிலின் இறைவா பல பண் தரும் நரமுண்டு. விண்ணக சோலையின் மலரெனவே திகழின்னில்லா தாரகை உனக்கு உண்டு. விண்ணக சோலையின் மலரெனவே திகழின்னில்லா தாரகை உனக்கு உண்டு. உன்னருட்பேரொளி நடுவினிலே உன்னருட்பேரொளி நடுவினிலே நான் என் சிறு விளக்கையும் ஏற்றிடுவேன் ஏற்றிடுவேன். உன் திருயாழிலின் இறைவா பல பண் தரும் நரமுண்டு. இன்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் இசைத்திட வேண்டும் இசையரசே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வார்த்தை மனுருவானார் நம்மிடையே குடிகொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. 6 இறைவசனங்கள் 41 51 முடிய. அக்காலத்தில் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் யோசேப்பின் மகனாகி இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரிந்தவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தை ஈந்தாலொழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டது போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காக கொடுக்கிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று இந்த 2 பேரும் ரியா மேரி, ரியாஷ், இந்த 2 பேரும் இறைவனுடைய உடலையும் இரத்தத்தையும் பெற இருக்கின்றார்கள். எனவே நாம் அனைவரும் அவர்களுக்கு கைதட்டி வாழ்த்துக்கள் சொல்வோம். என்றைக்குமே இந்த நாளை நீங்கள் இருவரும் மறக்கக்கூடாது. எதற்கென்றால்
இறைவனே உங்களுடைய உள்ளத்திலும் உடலிலும் தங்க இருக்கின்றார். எனவே ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வாருங்கள். அப்பா அம்மா ஞான பெற்றோர்கள் சொல்வதெல்லாம் மறந்துடாமல் கேளுங்க. நல்லது தான் சொல்லி தருவான்னு நம்புகிறேன். நல்லது சொல்லித்தாங்க. அப்போ தான் ஞானத்திலையும் தெய்வ பக்தியில் வளர்ந்தாலே எல்லாமே நல்லா இருக்கும். அதான் தான் சொல்லுவார்ல, ஞானத்தின் தொடக்கம் எது? கடவுளின் பயமே ஞானத்தின் தொடக்கமாக இருக்கும். எனவே நாம் கடவுளுக்கு எப்பயுமே பயந்தவர்கள்னு சொல்ல வேண்டியதில்லை. கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் நடக்க முயற்சி எடுத்தோம் என்றால் நம்முடைய வாழ்வு நன்றாக இருக்கும். ஓகேவா? 2 பேரும் மறந்துடாமல் பின்பற்றணும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1950 70 வரைக்கும் வியட்நாமில் பார்த்தீங்கன்னா பெரிய சண்டை நடக்குது. ரொம்ப சண்டை நடக்க ஒட்டி என்ன செய்வாங்கன்னா, கிறிஸ்தவர்களெல்லாம் துன்புறுத்துவாங்க. முக்கியம் கிறிஸ்துவை பற்றி யாரும் போதிக்கக்கூடாதுன்னு அந்த நேரத்தில் ரொம்ப சட்டங்கள் அப்படி இருக்குது. அதனால் அரசர்கள் எல்லாம், ஆட்சி செஞ்சவர்கள் எல்லா பேர் என்ன செய்கிறாங்க, எல்லா கிறிஸ்துவை பற்றி யாரெல்லாம் அறிவிக்கிறாங்களோ அவங்களாம் பிடிச்சி எங்கே போடுவாங்க, ஜெயிலில் போடுறாங்க. இப்படித்தான் கர்தினால் வான்ட்டுவான் என்ன செய்கிறாங்கன்னா அழகாக பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க. ஏன்னா அவர் இறைவார்த்தையை அறிவிக்கிறான்னு சொல்லி. ஆனால் அவர் என்ன செஞ்சார், தொடர்ந்து கிட்டத்தட்ட 13 வருஷமாக, 9 வருஷம் தனிமை சிறைன்னு சொல்கிறாங்க, 4 வருஷம் மற்றவர்களோட சிறையில் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 13 வருஷம் சிறையில் இருந்துட்டு வெளியே வரார். அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எவ்வளோ வருஷம் கிறிஸ்துவ அறிவிக்கிறதுக்கு இவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய சீக்ரெட் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவாங்கல்ல, என்னது உங்களுக்கு இந்த சக்தியெல்லாம் யார் கொடுத்ததுன்னு கேட்டோடனே அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறாரு. இப்படி எழுதுகிறாரு. என்ன எழுதுகிறாருன்னா, நான் ஒவ்வொரு நாளும் அங்கே இருக்க விட்டு துண்டு பேப்பரில் எது கிடைக்குதோ அதில்னா இறைவார்த்தையை எழுதி மற்றவங்களுக்கு கொடுப்பாராம், ஆறுதல் படுத்துவாராம். எப்பயுமே ஆறுதலான வார்த்தையில் எழுதி நான் இறைவார்த்தையை எழுதி ஆறுதல் படுத்துவேன். அதோடு நின்று விட மாட்டேன். அழகாக என்ன செய்வேன்னா, எனக்கு நானே ஆறுதல் படுத்தோம்னா, முக்கியமாக தனிமை சிறையில் 9 வருஷம் இருக்க வட்டினா நான் என்ன செஞ்சேன்னா, என் கையில் ஒரு கையில் சின்ன அப்பம், இன்னொரு கையில் 3 சொட்டு என்ன சொல்கிறது நம்ம ஒயின் இருக்குல்ல, அதை லேசாக ஊற்றி அதில் என்ன செய்கிறாங்க, கையை 2 கையையும் பலிப்பீடமாக வச்சு ஒவ்வொரு நாளும் நான் திருப்பலியை நிறைவேற்றுவேன். அதில் கொஞ்சம் சின்ன ஒரு பீஸை எடுத்து என் பாக்கெட்டில் வச்சுக்கிடுவேன். பாக்கெட்டில் வைக்கிறது என்னது, அது ஒரு டாபர் நக்கல் மாதிரி இங்கே இருக்குல்ல, பீடத்தில் இருக்குல்ல, இதே போல் நான் என் பாக்கெட் பையன் நினச்சிக்கிடுவேன். ஒவ்வொரு நாளும் நான் யாரோட பேசுவேன்னா இறைவனுடன் பேசுவேன். சாப்பிட்றது மட்டும் இல்லை, நான் அவரோட ஒவ்வொரு நாளும் பேசிக்கிருந்தேன். அதுதான் என்னுடைய சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொன்னாராம். இதுதான் அவர் எழுதினதில் முக்கியம். இதுதான் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும், தனிமையில் இருந்தாலும் நமக்கு எப்பயுமே இறைவன் கூட இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது இவர்கிட்ட இருந்து தான். அதனால் என்ன செய்யணும், எப்பயுமே ஆலயத்துக்கு வரணும், கோயிலில் நன்மை வாங்கணும், அவரோடு பேசணும். இதை நீங்கள் எல்லா பேரும் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா இங்கே உட்காந்து பின்ன உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி பேசிக்கிட்டு தான் இருப்போம். வேஸ்ட் வந்தது. அதனால் என்ன செய்யணும், கோயிலுக்கு வந்தோமா, எதுக்காண்டி வந்தோம், நல்லா ஒரு பூசை பார்க்கணும். ஏன் அந்த பூசைன்னு சொல்ல வேண்டிய திருப்பலினால என்ன, வேறு ஒன்றும் இல்லை, தேங்க்ஸ் கிவிங், நன்றி கூறுதல். இதுதானே, இப்படித்தானே சொல்லியிருப்பாங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொன்னால் என்ன பதில் சொல்லுவீங்க? வாட் இஸ் த மீனிங் யூக்கரிஸ்டிக் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. திருப்பலி என்றால் என்ன? நீங்கள் 2 பதில் சொல்லுங்களே. படிச்சிருப்பீங்கல்ல சின்ன குறிப்பிடத்தில். படிச்சிங்களா படிக்கலையா? எல்லா பேரும் உங்களுக்கு என்ன வீட்லேயே சொல்லி கொடுக்காங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் கேட்டேன், அவங்க பாவசிங்கத்தில் பண்ண ஒட்டியே கேட்க ஒட்டியே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எதுக்குன்னா தப்பாக நினைக்காங்க 2 பேரும். எப்படின்னா ஒரு திருமறையை படிக்கிறோம்னா ஒருத்தவங்க இன்னும் நல்லா சொல்லி கொடுத்து அப்படியே கேட்டவொடனே டக்குன்னு சொல்ல ஒட்டி அப்போ தான் அவங்களுக்கு புரியும். அப்போ தான் அவங்க வாழ்க்கையில் உன்னை புரிஞ்சாதாங்க வாழ்க்கையில் பின்பற்ற முடியும். இப்போ நான் படித்தா தான் நான் அதை பற்றி பேச முடியும். நான் படிக்கலைன்னா பேச முடியுமா? கதையாக சொல்லிட்டு போக வேண்டியது தான். இல்லைன்னா சும்மா சொன்னதவே சொல்லி திருப்பி அடிச்சுட்டு போயிட வேண்டியது தான். அதனால் என்ன செய்யணும், எப்பயும் ஒரு இதை பற்றி இப்போ நாங்கள் யூரோப்பிலலாம் படிக்க விட்டுனா கட்டாயம் என்ன 10th சொல்லுவாங்க. என்னது லைசன்ஸ் எடுக்கணும்னா கட்டாயம் நீ தியரியில் பாஸ் பண்ணணும். 40 கொஸ்டின் கேட்பாங்க, 36 எடுக்கணும். அது கீழே 35 எடுத்தாலும் ஃபெயில். அதனால் 36 எடுக்கணும்னா கட்டாயம் எல்லாத்தையும் படிக்கணும். எல்லாத்தையும் படித்தீங்கன்னா தப்பிச்சுக்கிட்ட. சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, சாமியாருக்கு குட்டான் தசையில் அடித்தமே பாஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் பிரச்சனையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தலை வலிக்கும். என்ன பிரச்சனை தெரியுமா, வண்டி ஓட்ட விட்டால் தப்பாக ஓட்டுவாங்க. ஓட்டணுன்னு என்ன ஆகும், அந்த இடத்துல கேமரா வச்சுருப்பேன், தப்பாக ஓட்டணுன்னு டப்புன்னு அடித்து பச்சை கலர் மாதிரி ஒரு நோட்டீஸ் வீட்டுக்கு வந்துடும்.
அப்படியே எப்படி 30,000 40,000 20,000 10,000 அவர் எவ்வளோ ஸ்பீடில் போனாரோ அவ்வளோக்கு பணம் கட்டிகிட்டே இருப்பார். ஏது ஃபைன் கட்டிக்கிட்டு இருப்பார். புரியுதா? ஒழுங்காக படிச்சிருந்தா ஒழுங்காக ஓட்டியிருப்பேன் வண்டியை. ஒழுங்காக ஓட்டணும்னா என்ன செய்யணும்? படிக்கணும். படிச்சிருந்தா நல்லா அது இருக்கும். ஃபைன் கட்ட தேவையில்ல. வாழ்க்கை ஃபுல்லாக ஃபைன் கட்டிக்கிட்டு இருப்பேன். பார்த்துக்குங்க. இதனால தான் இப்போ மற்றவங்க சொல்லி ஒழுங்காக படிச்சுங்க. வாழ்க்கையில் படிப்பு ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் படிக்க ஒட்டியே என்ன சொல்கிறது, திருமறைச்சோடி அதுக்கு பைபிள் எல்லாத்தையும் நல்லா படிச்சிட்டோம்னா எவன் கேட்டாலும் பதில் டக்கு டக்குன்னு சொல்லலாம். சொல்கிறது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் நடந்து காட்டலாம். வாழ்க்கையில் நடந்து காட்டோம்னா என்ன செய்யணும்? எதனாச்சும் ஒன்றா படிச்சிருக்கணும். பைபிளை நல்லா படிச்சிருந்தேன்னா இன்னும் நம்ம கோயிலுக்கு வந்தோமா பக்தியாக உட்காந்து ஃபாதர் என்ன சொல்கிறாரு கேட்போமா, திருப்பலியில் என்ன பங்கு இருக்காங்க, என்ன வார்த்தை சொல்கிறாங்க அதை கேட்போமா, அப்படி இருப்பாங்க. இல்லை என்னெல்லாம் செய்வாங்க, அவங்களும் ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டாங்க, பிள்ளைகளையும் உள்ளே வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அதை தான் சொல்கிறது, நம்ம படிக்க ஒட்டியே ஒழுங்காக இருந்தோம்னா ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வருங்க. அதைத்தான் நான் எப்பயும் பார்த்தா ஒழுக்கம். திருக்குறளில் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஒழுக்கம் விருப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் அம்பப்படும். பார்த்துங்க, எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே படித்தது தான். நம்ம ஒழுக்கமாக இருந்தோம்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். திருப்பலி என்றால் என்னென்னு கேட்டோம்னா நீங்கள் டக்கு டக்குன்னு வந்திருக்கணும் பதில். பரவாயில்லை, வீட்டில் போய் படிச்சிருங்க. என்ன வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்து பார்த்தீங்களா, கடவுள்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்குறோம். ரெண்டாவது கடவுளுடைய வார்த்தையை கேட்குறோம். மூணாவது கடவுளையே பெறுகின்றோம். இதுதான் திருப்பலி. அவருக்கு நன்றி சொல்கிறோம். அதை தான் எப்பயுமே வாழ்க்கை நீங்கள் எப்பயும் யார் செஞ்சாலும் நன்றி சொல்ல பாருங்கள். நன்றி சொன்னாலே மற்றவங்க என் கோபத்தில் செஞ்சுட்டு போயிருந்தான்னு வச்சுக்கோங்க, நன்றிங்க நல்லா செஞ்சுருக்கீங்க அப்படி மட்டும் சொல்லி பாருங்கள், அந்த கோபமே மாறிடும். அப்போ நம்ம அப்படியே பேச்சு தான் முக்கியம். நம்ம பேச்சவே நம்ம மாற்றிக்கிறணும். அப்போனா நீங்கள் என்ன செய்யணும், நான் எந்த வார்த்தையை பேசுகிறேங்கிறது அதோட முக்கியம். அதுதான் நேற்று நம்ம வாஸ்தவம் பகல் திருப்பலியில் பார்த்தீங்களா, வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார். அதுக்கு முன்னுக்கு நீங்கள் பார்த்தீங்களா இன்னொரு வார்த்தை, ஆதியிலே வாக்கு இருந்தது, வாக்கு கடவுளோடு இருந்தது, அது கடவுளாயும் இருந்தது. இதான் முக்கியம். வாக்குனா என்ன, அது வார்த்தை தபார். அந்த வார்த்தை தபார்னு சொல்லுவாங்க. அதுக்கு எடுத்து கிரேக்கில் என்ன சொல்லுவாங்க, லோகோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன செய்யணும், வார்த்தை நம்முடைய வார்த்தையில் கவனமாக இருக்கணும். நீங்கள் பேச ஒட்டி உங்கள் வார்த்தையில் கவனமாக இருந்தீங்கன்னா என் வார்த்தை மறைஞ்சிரும். நான் இப்போ எவ்வளோ தூரம் பேசுகிறீங்க, எவ்வளோ போய் சேர்ந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் இறை வார்த்தை மாறவே மாறாது. அப்படின்னா அந்த இறை வார்த்தையை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம்னா அந்த வார்த்தையை நான் எப்படி கெட்டியாக புரிஞ்சுக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும். இதுதான் முக்கியம். நம்ம எல்லா பேரும் நினைப்போம், ஏன் யூக்கரிஸ்டிக்கில் அதுவும் முக்கியம் நற்கரணையில் ஏன் இயேசு மறைஞ்சிருக்காரு, ஏன் ஒளிஞ்சிருக்காருன்னு சொல்லுவோம். சில பேர் நற்கரணையில் பிரசனமாக இருக்காரா இல்லையா? இருக்காரா? நற்கரணையில் இருக்காரா? இயேசு இருக்காரா? நம்புறீங்களா? மறந்துடாமல் நம்புங்க. நம்பலைன்னு சொல்லிடாதீங்க, மனசு கஷ்டமாயிரும். ஓகேவா? இதில் கட்டாயம் நம்ம நம்பணும். இதுதான் நம்முடைய விசுவாசம். விசுவாசம்னு என்ன? பற்று உறுதி, பற்றி கொள்ளுதல், விசுவாசம். இப்போ எல்லாம் மாற்றிட்டாங்க. எதிர்நோக்கு, எது ஒன்று சம்திங் வி ஆர் எக்ஸ்பைரிங் ஃபார் சம்திங் அப்படி சொல்லுவோம்ல, ஏதோ ஒன்று நம்ம எதிர்நோக்கி இருக்கோம் பாருங்கள். இதுதான் நம்ம வாழ்க்கை. அதனால தான் இப்போ தலைப்பு பார்த்தீங்களா, இந்த 2025க்கு எதிர்நோக்கின் திருப்பயணிகள். அதுதான் முக்கியம். பிலிகனமியாச் ஹோப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எப்பயும் நம்ம திருப்பயணிகளாகத்தான் நம்ம இந்த வாழ்க்கை, இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் அல்ல, முடிவில்லா வாழ்வு தான் நமக்கு நிரந்தரம். ஓகேவா? அந்த முடிவில்லா வாழ்வுக்கு நம்ம எல்லாம் போனோம்னா என்ன செய்யணும், நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும். இறைவனுக்கு தேவையான அனைத்தையும் நம்ம செய்யணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முக்கியம் பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் தான் முக்கியமான புனிதர். இன்றைக்கி வேறு 25ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதினாலே செயின்ட் ஸ்டீஃபன் மொத இறைவனுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தவர், வேத சாட்சியாக மரித்தவர், எப்பயும் ரத்தம் சிந்தி. அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புனிதர்னு சொன்னாலே இறைவனுக்காக உயிரை கொடுத்தவர்கள்னு சொல்லுவாங்க. அதுவும் முக்கியம், ரத்தத்தை கொடுத்தவர்கள் முக்கியம், புனிதர். அதுவும் முக்கியமாக இறை மக்கள்லேருந்து வந்த வேத சாட்சி இவர் தான். புனிதர்னு சொல்ல முடியாது, வேத சாட்சி இவர் தான் ஸ்டீஃபன். ஓகேவா? இன்றைக்கி அவரை நாம் கொண்டாடும் பொழுது அவரிடமிருந்த நல்ல குணங்களை பெற்றுக்கொள்வோம். எதற்கு? அவர் சொன்ன வார்த்தை தான், இந்த மக்கள் இந்த யார் அவங்களெல்லாம் கள்ள கொண்டு எரிய விட்டு என்ன சொல்கிறாரு, இவர்களை அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் சொல்கிறாரு பாருங்க. இதே மாதிரி உங்களை யாருனாச்சும் திட்டினாங்கன்னா நீங்கள் இந்த வார்த்தை சொல்லணும், தெரியாதெல்லாம் பேசிட்டான் விட்டுப்போ கடவுளை நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போயிருங்க. திருப்பி அடிக்காதீங்க, அடித்தாத்தான் இன்னொரு அடிப்பாங்க, சண்டை வரும் பெருசாக. அதே மாதிரி எது சொன்னாலும் நல்லபடியாக கேட்டு நீங்கள் போங்க. ஓகேவா? அதுக்கடுத்து நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறது, எப்பயுமே இறை வார்த்தையை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும், மனசில் இருத்தணும். அடுத்து என்னன்னா இறைவனுடைய உடலை ஒவ்வொரு நாளும் பெற வேண்டும். அப்போ என்ன செய்யணும், கோயிலுக்கு வரணும், பூசைக்கு வரணும். ஓகேவா? வருவீங்களா?
நீ கேட்ட வட்டி தான் மண்டே ஆட்டுறீங்க, பார்ப்போம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பங்குச்சாமியார் இருந்து கேட்டோம், பூசை வைக்க வட்டி இந்த 2 பேரும் வந்திருக்காங்களா, ரியா மேரி ரியாஷ் இந்த 2 பேரும் வந்திருக்காங்கன்னு நான் கேட்பேன். கேட்க வட்டி என்ன சொல்லுவீங்க? கட்டாயம் உங்கள் பங்குச்சாமியார் எனக்கு கட்டாயம் பதில் சொல்ல வட்டினா சந்தோஷப்படுவேன். வந்தாங்கன்னு சொன்னாங்கன்னா, வரலைன்னு சொன்னாங்கன்னா சரி, மக்கள் அஸ்யூஸ்வலாக நன்மை வாங்க வட்டி வருவாங்க, கல்யாணம் முடிக்க வட்டி வருவாங்க, அதுக்கடுத்து நீங்கள் வர மாட்டீங்க, 4-5 பேர் தூக்கிட்டு வர வட்டி வருவாங்க, அப்படித்தான் சொல்ல முடியும். அப்போ தான் கோயிலுக்கு வரக்கூடாது. எல்லாம் நல்லது இல்லை, அதெல்லாம் நல்லதே இல்லை. எல்லா நாளும் கோயிலுக்கு வரணும், முயற்சி எடுங்க. இறைவனே வார்த்தையை கேட்கணும், அவரே உடனே நான் பெறணும்னு நினச்சி வாங்க. கட்டாயம் நல்லுள்ளம் கொண்ட இறைவன் நமக்கு எல்லாத்தையும் கைவிடவே மாட்டார், எப்பயும் கையை துணையாக இருப்பார். அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? அந்த வாழ்வு தரும் உணவை நாம் பெற வேண்டும். ஓகேவா? அந்த உணவு எதுலேருந்து தயாரிக்கப்பட்டது தெரியுமில்ல? எதுலேருந்து தயாரிக்கப்பட்டது? அந்த அப்பம். அவன் தூங்குறேன், அவனை எழுப்பி விடுங்க. பாரு, அதுங்களும் தூக்கம் வந்துடுச்சா? உனக்கு தான் நான் பேசிக்கிட்டு இருக்குது. சரி, அப்பம் எதில் வரும்னா திராட்சை ரசம் எதில் வரும்னு தெரியுமில்ல? அது மாறும், பார்த்துருக்கீங்களா? அதுக்கு என்ன வார்த்தை சொல்லுவாங்க இங்கிலீஷில்? அது கொஞ்சம் பெரிய வார்த்தை, டிரான்சப்ஸ்டான்சியேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? அது என்ன செய்யுது? சாதாரண ஒயின் என்ன செய்யுது? இறைவனுடைய திரு ரத்தமாக மாறுது. சாதாரண அப்பமானது எதா மாறுது? இறைவனுடைய திரு உடலாக மாறுது. ஓகேவா? என்ன நீ பதிலே சொல்ல மாட்டோம், உங்கள் அக்காலாம் பதில் சொல்லுது, பதில் சொல்லணும். ஓகேவா? இப்படிப்பட்ட உடலை, இறைவனுடைய உடலையும் இரத்தத்தையும் பெற இருக்கின்றீர்கள். எனவே ஒவ்வொரு நாளும் இறைபக்தியோடு வாழுங்கள். நீங்களும் பெற்றோர்களாகி நீங்களும், அதுவும் ஞான பெற்றோர்களாகி நீங்களும், முக்கியமாக உறவினர்களாகி நீங்களும் அந்த குழந்தைகளுக்கு உங்களுடைய ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் தாருங்கள். அவர்களை நன்றாக வழி நடத்துங்கள். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையே. ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே. மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். பிறரன்பு பணிகளெல்லாம் தலைவன் உமதன்றோ. பிறரன்பு பணிகளெல்லாம் தலைவன் உமதன்றோ. என்றும் உமதன்பு பணியினில் என் வாழ்வினை, உமதன்பு பணியினில் என் வாழ்வினை பலியாக ஏற்றிடுமே, பலியாக ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை. ஏற்றருளும் தெய்வமே, எளிய
எளியவன் தருகின்ற காணிக்கையை காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புகள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புகள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் ஆகும் என் மனம் உன்னிடத்திலே மலராகும் என் மனம் உன்னிடத்திலே மனம் காண ஏற்றிடுமே மனம் காண ஏற்றிடுமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பலி பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து வாழ்த்துவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகவே எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் ஈர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் ஈர்ப்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தலுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர், நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் ஈர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் வரும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜான் லியோனார்டியார், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குறும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். அது மெழுதிரி என்ற கையில் விடுங்க. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி
எங்களை தன்னைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் நீதி அமைதி மகிழ்ச்சியை கனிவுடனருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் அன்பு நம்பிக்கை எதிர்நோக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் நிறைவான வாழ்வையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை எல்லாம் காக்கின்றவர், வழிநடத்துகின்றவர். இவர் தரும் அன்பின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரிடத்தில் வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம் எனது ஆன்மா நல்லமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். தரிசனம் தேடும் அனுதினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் நினைவாய். இறைவா இறைவா என் இதயம் நினைவாய். தேவ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு என்னிலே. வசந்தம் என்றும் வசந்தம் என்றும் வாழ்வு தன்னிலே. வானதேவன் இங்கு வடிவமானதே. வானும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் என்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே. உயிரே உயிரே உயிரின் உயிரே உமை பாடாத நாள் இல்லையே. உமை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவாய் என் இணைவாய். இறைவாய் இறைவாய் என் இதயம் இணைவாய்.
தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும் அன்பிற்காக எங்கும் எந்த ஆசை ஓய்ந்திடும் அழிவில்லாத அன்பின் நேசம் அரவணைத்திடும் நினைவில் ஆடும் நிஜங்கள் யாவும் நிஜங்கள் ஆகிடும் நீங்கிடாத நிறைவின் நேசம் நிதமும் தொடர்ந்திடும் ஒளியே ஒளியே உலகின் ஒளியே உயிரே உயிரே உயிரின் உயிரே உமை பாடாத நாள் இல்லையே உன்னை தேடாமல் வாழ்வில்லையே இறைவா இறைவா என் இதயம் நினைவாய் இறைவா இறைவா என் இதயம் நினைவாய் தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். நீர் செய்த நன்மை நினைக்கின்றேன் என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன் இறைவா 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 நீர் செய்த நன்மை நினைக்கின்றேன் என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன் இறைவா 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 ஒன்றிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தார் ஒன்றிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தார் ஒரு அன்னோலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தார் அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தார் நீர் செய்த நன்மை நினைக்கின்றேன் என் நெஞ்சொருக நன்றி சொல்கின்றேன் இறைவா 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 பாயிருக்கு பதிலாய் காலை எங்கும் தோன்றி மனதினை நிரப்புதல் பார்த்திருந்தாய் பாயிருக்கு பதிலாய் காலை எங்கும் தோன்றி மனதினை நிரப்புதல் காத்திருந்தாய் உடல் வளரட்டும் என்று ஒதுக்கி விடாமல் கலைகளை அகற்றி காத்து வந்தார் கலைகளை அகற்றி காத்து வந்தாய். நமது அழைப்பை ஏற்று இந்த மழையும் பாராமல் ரொம்ப சிரமத்தோட மத்தியில் 4-5 ஃபாதர்களுக்கு ஃபோன் பண்ண கிடைக்கல. லாஸ்ட்டாக நம்முடைய ஃபாதர் நம்மளுக்காக இவ்வளோ சிரமப்பட்டு இந்த மழையை பாராமல் நம்மளால் எந்த விஷயம் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி வந்திருக்கிறாரு. அவர்களுக்காக நமது கரவொலி எழுப்புவோம். அணைச்சிருங்க அணைச்சிருங்க. அவர் ரொம்ப சேஃப்டியாக கீழே உறிஞ்சே வச்சிட்டாரு, மேலே படும்னு சொல்லிட்டு. சந்தோஷம். எல்லா பேருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றேன். இன்றைக்கி நம்ம எல்லா பேரும் சேர்ந்து ரியா மேரி ரிஷாத் 2 பேர்த்துக்கும் நல்லா நம்ம வேணும் திருவுருளை பெற்றிருக்காங்க. அவங்களும் தொடர்ந்து இறை சாயலாக மாற நம்மளாம் வாழ்த்துக்கள் சொல்லுவோம். வாழ்த்துக்கள். மீண்டும் அவர்களுக்கு கையாள உழைப்பி அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்போம். அனைவரும் எழுந்திருப்போம்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ள திருவுடலையும் இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னே அடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வாழ சென்று வருவோம். கடவுள் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. தினம் தினம் என்னில் அருள் வரம் தரும் மரியே தாய் மரியே, வசந்தங்கள் வரும் வாழ்வில் இன்று உன்னை நான் வாழ்த்த வந்தேன். தினம் தினம் எனில் அருள் வரம் தரும் மரியே தாய் மரியே, வசந்தங்கள் வரும் வாழ்வில் இன்று உன்னை நான் வாழ்த்த வந்தேன். வானதூதர் வாழ்த்து சொல்ல வாழ்வை சுமந்தவளே, வாடி நின்ற மாந்த நெஞ்சில் வசந்தம் வீச செய்தாய். தூதர் வாழ்த்து சொல்ல வாழ்வை சுமந்தவளே, வாடி நின்ற மாந்த நெஞ்சில் வசந்தம் வீச செய்தாய். மனமதில் வலம் வரும் வளர்ப்பிறையே, வழியில் ஒளி தரும் விடிவெள்ளியே. மனமதில் வலம் வரும் வளர்ப்பிறையே, வழிகளில் ஒளி தரும் விடிவெள்ளியே. இந்த நருளே அழகே அன்பே அமுதே ஆண்டவரின் தாயே, தினம் தினம் என்னில் அருள் வரம் தரும் மரியே தாய் மரியே, வசந்தங்கள் வரும் வாழ்வினில் இன்று உன்னை நான் வாழ்த்த வந்தேன். காலமெல்லாம் காத்திருந்த கடவுளை காண செய்தாய். காக்கும் தேவன் கரங்களிலேயும் வாழ்வில் உணர வைத்தாய். காலமெல்லாம் காத்திருந்த கடவுளை காண செய்தாய். காக்கும் தேவன் கரங்களிலேயும் வாழ்வை உணர வைத்தாய். இதயத்தில் எழுந்திடும் இறையவளே, இகமதி சுடரென திகழ்பவளே. எழுந்திடும் இறையவளே, இகமதி சுடரென திகழ்பவளே. புது உலகம் வளர்ந்திட புதுமைகள் புரிந்திடும் வேலை நாயகியே, தினம் தினம் என்னில் அருள் வரம் தரும் மரியே தாயே, வசந்தங்கள் வரும் வாழ்வினில் இன்று உன்னை நான் வாழ்த்த வந்தேன். இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே, மரியாயின் மாஸ்டர் திரு இருதயமே, திருக்குடும்பத்தின் தலைவராம் பிரின்ஸ் சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அன்னையாக புனித கன்னிமரி அம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமையில் சிகரமான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களூர் பாதுகாவலையான லூர்து மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பெயரை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்து புனிதர்களே புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, உம் புகழ் என்றென்றும் வாழ்க.